மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பள்ளி முடித்து வீட்டுக்கு சென்ற சிறுவர் மற்றும் சிறுமிகளிடம் ஆபாசமாக ஆடைகளை அவிழ்க்க சொல்லி புகைப்படம் எடுத்த மிரட்டிய நபர் மீது தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கிராம மக்கள் அந்த இளைஞர்களை பிடித்து போலீசாரிடம் தற்போது ஒப்படைத்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருக்கக்கூடிய கொலுசுப்பட்டியில் பள்ளி முடித்து விட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த 6 முதல் 9 வயது வரை இருக்கக்கூடிய 2 சிறுவர்கள் மற்றும் 4 சிறுமிகளை வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தில் வந்து 3 பேர் கொண்ட ஒரு கும்பலானது இடைமறித்து ஆடைகளை அவிழ்த்து ஆபாசமாக புகைப்படம் எடுத்ததாகவும் புகைப்படம் எடுத்ததுடன் மட்டுமல்லாமல் இந்த சிறுவர் மற்றும் இறக்கியதாகவும் தகவலானது வெளியான நிலையில் சிறுவர் சிறுமியர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் லிங்கப்ப நாயக்கனூரை சேர்ந்த பழனி, அலெக்ஸ் பாண்டியன் என்ற இருவரை கிராம மக்கள் பிடித்து உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உத்தப்ப நாயக்கனூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் மேலும் தலைமறைவாக இருக்கக்கூடிய 3வது குற்றவாளியாக இருக்கக்கூடிய தப்பியுடைய ரவியை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பள்ளி சென்ற ஒரு சிறுவர் மற்றும் சிறுமிகளை ஆடைகளை அவிழ்க்க சொல்லி ஆபாசமாக புகைப்படம் எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை மிரட்டிய சம்பவம் என்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் மீண்டும் சிறுவர் சிறுமியர்களுக்கான இந்த பாலியல் வன்கொடுமை என்பது அதிகரிக்கும் வண்ணமே இருந்து வருகிறது என்பது மீண்டும் ஒரு உதாரணமாக தற்போது இந்த உசிலம்பட்டி சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது.